நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக்கலை யூடியூப் சேனல். இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம். சின்ன வயசுல உன்னை வச்சு உன்னை தூக்கி நீ இடுப்பு மேல ஓடுவேன். அண்ணா அண்ணா ஐஸ் வாங்கி குண்ணா, அண்ணா ஐஸ் வாங்கி குண்ணான்னு இறக்கி வச்சு புளி பேச்சு வாங்கி சப்பிங்கா இருப்பேன், சப்பிங்கா இருப்பேன். ஏமா ஐஸ் வாங்கி குத்துனே பல்லா குடும்பம் குத்தாங்கி கொடுப்பேன். அது மட்டுமா செஞ்சான் ஏரிக்கார ஓரமா உக்காதுன்னு நம்ம குச்சி விளையாட்டு விளையாடு மாந்துட்டா. ஆமா மண்ணில் சேர்த்துட்டு குச்சி நுஞ்சி விட்டுருவான். நீ பாரு கலரிக்கினே இருப்பேன். நான் குச்சை காட்ட மாட்டேன். அப்புறம் நான் காட்ட பிடிக்க மாட்டேன். என் குச்சி நீ பார்க்கவே முடியாது. நீ அப்படி காட்டினா நான் பிடிச்சிட்டு இருப்பேன். நான் ஏன் காட்டுறேன் என்ன கோய்ப்பானுக்கு அப்படியே முடிப்பா தெரியுமா? அப்ப எதுக்கு அது விளையாடு? அது விடு காட்டு கேள்வி பதில் எனக்கு தெரியலப்பா. என்ன தெரியல? கால் இருக்கும் கை இருக்கும். ஆமா எனக்கு அந்த கேள்விக்கு பதிலே கால் இருக்கும் கை இருக்கும் முது இருக்கும் தலை இருக்காது. ஆனா அவன் நடக்க மாட்டான். நம்ம தான் அவனை யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரியாது. தெரியாதா? அதான் நாற்காலி. நாற்காலியா? ஆமா காலுக்கு இது கைக்கு இது முதுகு இது ஆனா தலை இருக்காது. அவனை தான் நான் தூக்கி யூஸ் பண்ணோம். ஏன்டா நான் உயிர் இருக்கிறவங்கள காட்டிட்டு பார்த்தா நான் கேட்குற கேள்வி இப்படி தான் கேட்பானுங்க பசங்க. உசாரா கேட்பானுங்க தெரியுமா? சரி இன்னொன்று பிடிக்க முடியாது கடிக்க முடியாது. எதுனா என்னடா எடுத்ததுமே சாட்சாட்டா சொல்லி விட்ற பிடிக்க முடியாது கடிக்க முடியாதுனாக்கா? பிடிக்க முடியாது ஆனா கடிக்க முடியாது. என்னது சீ நீ கேட்கறது தவறா இருக்குது. எனக்கு தெரியல போடா. கட்டாதாங்க நீ பதில் சொல்லு. எனக்கு தெரியலப்பா. தெரியலையா? ஆமா பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது. அது என்ன தெரியுமா? தண்ணி. சீ தண்ணியை எப்படி தண்ணி பிடிக்க முடியுமா? முடியாது. கடிக்க முடியுமா? கடிக்க குடிக்க வேற ஏதோ இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி இன்னொன்னு கேட்டா யார யார இன்பமா இருக்கும் ஏறிட்ட இருச்சலா இருக்கும் இறங்க இறங்க சுகமா இருக்கும். அது என்னது? வெளிநாட்டு படிப்பு முய்க்குது பார் இதான் கார்ப்பரேஷன். முதல்ல இருந்து கேளா. ஏய் யார யார இன்பமா இருக்கும் ஏறிட்டா எரிச்சலா இருக்கும் இறங்க இறங்க சுகமா இருக்கும். என்னது? என்னடா எனக்கு ஒரு மாதிரி இருக்கிற நீ பேசுறது. இதான் வெளிநாட்டு படிப்பு முய்க்குது பச்சா. வெளிநாட்டு படிப்பு கார்ப்பரேஷன் தூக்கி நிக்குது பாரு. இவ்வளவு வர்க்க எனக்கு தெரியல. ஒண்ணுக்கு கூட பதிலே தெரியல. நான் கேட்ட கேள் பதில் என்னது? சிம்பிளான பதில். என்ன சிம்பிள்? வெயில். எப்படி வெயில்? காலைல ஏற ஏற இன்பமா இருக்கும். ஏறிச்சுனா 12 மணி ஒரு எரிச்சலா இருக்கும். ஆமாடா. சாயங்காலம் இறங்க இறங்க சுகமா இருக்கும். அந்த டைம்ல தூக்கம் கூட வருதுடா. அத தான் சொன்னேன் நானப்பா. இது கூட தெரியாதுங்கற நீ. சரி பரவாயில்லை. இதுக்கு மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துடு. சரி லாஸ்ட் கேள்வி. என்ன கேள்வி? முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கும்? இதுக்கு எனக்கு கேள்வி தெரியும். சொல்லு. முட்டிக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கும்? முட்டிக்கு நடுப்புற உள்ள குண்டா மஞ்ச கரு. அதான் துண்டத்திலே கேக்குறீங்க பாரு. ஆனா தான் முட்டிக்கு நடுப்புற குண்டா இருக்கு மாமுண்டா. என்ன நான் கரெக்ட்டா தான் சொன்னேன் நானு. சரியா நல்லா யோசனை பண்ணு. டேய் வெளிநாட்டு நான் யோசனை பண்ணால என்னதான் நான் சிந்திச்சு சொன்னாலும் எத்தனை முறை யோசனை பண்ணாலும் முட்டிக்கு உள்ள நடுப்புற குண்டா மஞ்ச கரு. ஏய் வனா ஆத்தத்த கால பாத்த பச்சிட்டு வந்து ஏமாத்திட்டு வந்து நீ ஓபி அடிச்சு வந்துறீ. ஓபியா? படிக்கல நீ. முட்டிக்கு நடுப்புற என்னன்னு கேட்டா மஞ்சாக்கு குண்டா இருக்கு. குண்டா யார் வேணாலும் கேட்டு பாரு நீ. குண்டா கிடையாது. என்ன கிடையாது? முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கும்? இட்டு இருக்கும். இட்டு. என்ன இட்டு? மூ இட்டை. எப்படி இட்டுக்குதா? ஏய் நீ அந்த மாதிரி சொல்லிதான் நான் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்குன்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன பதில்? முட்டிக்குள்ள சொன்னேன். ஏய் அதுவும் சண்டரா இருக்கு. கிடையாது. நான் முட்டைக்கு நடுப்புற கேட்டேன். நீ முட்டைக்குள்ள சொல்லிங்க. அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா அண்டர்ஸ்டாண்டிங். நீ படிக்கல நீ ஏமாத்தி வந்துக்கிறீங்க. என்ன படிச்ச படிப்பு நீ குழப்பி விட்டுற. சொன்னாங்க அமெரிக்கா போற அமெரிக்கா நான் அமெரிக்கா வரேன். அத பார்த்தா வெறும் 2 ஜட்டி இருக்கா. அந்த நாத்தடிக்கு சென்ட் இருக்கும். தான் வேற ஒண்ணு இருக்காது. ஆனா நான் வெளிநாடு என்னடா என்ன அழுக்காட்ற? சரி வாங்க ஏங்க நேத்து கூட பாங்க. நான் ஒரு படி வச்சிக்கிறீங்க. என்னடா அயல்நாட்டு வளர்த்து என்ன படிக்க வச்ச பண்ணி நீ அவ்வளவு ஒப்ப குடுத்துட்டா. எல்லாம் வரி துட்டு. உட்கார்ந்து மங்கள பண்ணிக்கிறாரு. வரி துட்டு. என்ன வரி? நீ யார் வாட்னா உங்க அம்மா நாத்து போறாங்களே. எலையும் பாத்து நான் போங்க பால. எங்கள தலையாயிட்டடா. பணத்தை போட்டாங்க எத்தனை பேர் இருக்காங்க வேலை செய்ய எங்க அரண்மனையில. அம்மா அயல்நாட்டு படித்தவன் எதற்காக தெரியுமா? எதற்காகப்பா? இப்போது கண்ணி பருவத்தை விட்டு மங்க பருவ விட்டான். அதுக்கு என்ன இப்போ? உனக்கு ஏற்ற வரனை பார்த்து மனமுடித்து விட்டான். பெற்ற தந்தை அப்பா திருமணமா? எனக்கு என்ன வயதாயிடுச்சு இவ்வளவு சீக்கிரம் திருமணம்? அப்பா பேந்திட்டாரு. எதுக்கு? காலம் மாறி போச்சு. இப்போ அதாவது வேலைக்கு போட்டு திரும்ப வருமா வராதான்னு தெரியல. என்ன பண்றாங்க? நான் மிஸ்கால் தள்ளி மூட்டுங்க. ஏய் பேந்திட்டாரு. அந்த மாதிரியான வளர்ப்பு என்னுடைய வளர்ப்பு கிடையாது. எந்த அப்பாவும் அது போல வளர்க்கறது கிடையாது. அதுங்களே போய் போய் ஓடி போட்டுங்க. என்ன சொல்றான்? ஏய் என் மகன் ஒரு நெருப்புடா. நெருப்புன்னு சொல்ல அவன் சிகரெட் பத்த வைப்பான். தண்ணி ஊத்தி அரைச்சிடுவேன். ஊத்து அவனுக்கு தான் வச்சுங்கறான். டேய்
ஒரு பெண்ணின் 21 வயது. ஆ. அந்த 21 வயதுல திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் மாட செல்வமே பிறக்கும். வயது முதிர்ந்து திருமணம் செய்தா பிள்ளையா பிறக்காதுமா. அப்பா நான் திருமணமே நான் வேணாம்னு சொல்லப்பா. எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும் ஆசை இருக்குது. நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குதுப்பா. இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். நான் ஒரு இடம் நான் போயிட்டேனாக்கா இந்த கடைசி காலத்துல இந்த வயதான காலத்துல உங்களை யாருப்பா பாத்துப்பாங்க? எனக்கு என்னமா குறை? என் நாட்டு மக்கள் இருக்க நான் இருக்கேன். இந்த நாட்டு மக்கள்லாம் நீ பணத்தை உதவும் பின்னால வருவாங்க. நீ பணம் போயா மண்ணான்ட்டு போய்கினே நீ இருப்பாங்க. தவறு. மக்கள் வழியே மன்னன் வழி சென்றால் அது சரியா நடக்கும். எஜமா நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா நினைக்க கூடாது. எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. கட்டாயப்படுத்தி இப்ப கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அது குடும்பம் நல்லா இருக்காது. நீ நல்லா இருக்க மாட்டேன், நானும் நல்லா இருக்க மாட்டேன். அது எப்ப சம்மதம் சொல்றோம் அப்ப பண்ணி வை. அது குடும்பம் நல்லா இருக்கும். நீ நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன். சரி விடு. சுடர் விளக்காயின தூண்டுகோல் ஒன்று இருக்கு. யாருன்னா இசுறு ஓடி தூண்டுகோலா நீ இருக்கிற, துணை இருக்கிற. Correct. எனக்கு என்ன கவலை? அது. அம்மா அப்பா உன் விருப்பம் எதுவானா எப்போ திருமணம் அப்போ திருமணத்தை சரிங்கப்பா. உள்ள பிரியாணிக்கு சாப்பிட்டு போயிடு. ஓ இன்னைக்கா? ஆமா ஆமா போ போ கிருஷ்ணர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்.